ஹாய் வியூவர்ஸ், ஐம் யுவர் ஆர்டிஸ்ட் நவீன். இந்த வேர்ல்டுலேயே டாப் மோஸ்ட் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் லிஸ்ட் எடுத்தால் அதில் கண்டிப்பாக இவர் பேர் இருக்கும். கிறிஸ்டோபர் நோலான். அவர் எடுத்த படம் தான் ஓப்பன்ஹைமர் 2023 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி சொல்லணும்னா, அந்த வேர்ல்டு வார் முடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ ஒரு அட்டாமிக் பாம்பை கிரியேட் பண்ணுறாரு. ஆனால் அவரோட பெர்மிஷன் இல்லாமையே ஹிரோஷிமா மேலேயும் நாகசாகி மேலேயும் யூஸ் பண்ணிடுறாங்க. ட்ரூ இன்சிடெண்ட்டை கொஞ்சம் சினிமா எலமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு 50-50 பண்ணி எடுத்து முடிச்சிருக்காங்க. இதுதான் இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனால் அந்த படத்தோட ஸ்டோரி ஒன்லைன் இதுவாக இருந்தாலும் அந்த படம் கிரியேட் பண்ண இம்பேக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆன்லைனில் சொல்லிட முடியாது. ஆக்சுவலாக ஸ்டோரியுமே ஆன்லைனில் சொல்ல முடியாது. நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதோட இம்பேக்ட் புரியும். லைக் இந்த படம் நிறையா கனெக்ட் ஆகாமல் இருந்துச்சு எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைம் பார்க்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை கனெக்ட் பண்ணிக்கவே முடிஞ்சுது. அதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளேஸ். டேரெக்டாக இருக்காது, நான் லீனியர் மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்கிறது, ஒரு இன்ட்ராகேஷன் ரூமில் ஒரு சீன் நடக்கும், அதுக்கப்புறம் பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் இன்ட்ராகேஷன் ரூம் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் மிக்ஸ் அண்ட் மேட்ச்சு கட் பண்ணியிருப்பாங்க. அது மற்றபடி இந்த படம் கனெக்ட் ஆகாமல் போகிறதுக்கு இது ஒரு சின்ன காரணமாக இருக்கலாம். ஆனால் இது ஒரு காரணமாகவே சொல்லிட முடியாது. படம் நமக்கு கனெக்ட் ஆகாமல் கொஞ்சம் நேரத்தில் இருக்கும். பட் அந்த ஸ்டோரி கரெக்டாக அந்த ஒன்லைனில் சேரும்போது கொஞ்ச நேரம் எந்த ஒரு நான்லைன் ஸ்க்ரீன் ப்ளே இல்லாமல் கொஞ்சம் நேரம் ஒரு நேராக போகும். அந்த டைமில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா அந்த டைம்லேருந்து நம்மளை ஸ்டில் தக்க வச்சு நேரக்டாக கூப்பிட்டு போயிட்டே இருக்கும் இந்த படம். நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க, நிறையா டைலாக்ஸ் பேசுவாங்க, லென்த்தாக நிறைய டைலாக்ஸ் பேசுவாங்க. சில டைலாக்ஸ்லாம் நம்மளுக்கு புரியாது. ஆனால் இருந்தாலும் ஸ்டில் அந்த படம் நம்மளை ஹீல் பண்ணி ஹோல்டு பண்ண வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். தட்ஸ் நொலான்ஸ் மேஜிக்னு நினைக்கிறேன். எடிட்டிங் டேபிளில், எடிட்டிங் கம்ப்யூட்டரில் எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்கோளை கம்ப்யூட்டரை வச்சு சாணம் பிடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். நிறையா கட்டிங் வேகமாக கட்டிங் கிளிப்ஸ், அந்த சீனோட இங்கே, இந்த சீனோட இங்கேன்னு சொல்லி எடிட்டிங்ஸ் என்ன சொல்கிறது, டாப் நாச் எடிட்டிங்காக இருக்கும். தென் அந்த கலர் பெர்ஸ்பெக்டிவ், ஹீரோவோட பெர்ஸ்பெக்டிவில் ஒரு சீன் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலரில் இருக்கும். தென் வில்லன் நம்ம அயன்மேன் டோனி ஸ்டார், அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல சீன் பார்க்கும்போது பிளாக் அண்ட் ஒயிட்ல மேட்ச் பண்ணியிருப்பாங்க. தட்ஸ் அந்த ஸ்டோரி டெல்லிங். அந்த ஸ்டோரி சொல்லும் போது கலர் வச்சு சொல்றதுங்கிறது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு இந்த படத்தில். தென் இன்னொன்று, இந்த படத்தில் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ரோல் கேமராவில் யூஸ் பண்ணியிருக்காங்க 2023. அது யோசிக்கும் போதே அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ டெக்னாலஜி இருந்தவே இன்னமும் அந்த ஃபிலிம் ரோலில் யூஸ் பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிறதுக்காக தான் அந்த படமே பார்த்தேன். அந்த படம் பார்க்கும் போது தான் தெரிஞ்சது ஃபிலிம் ரோலில் யூஸ் பண்ணங்காட்டி இந்த படத்தில் எக்ஸ்ட்ரா விசுவல்ஸ் அண்ட் பெஸ்ட்ரா எஃபெக்ட் எல்லாம் கிரியேட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி எல்லாம் இன்டர்நெட்டில் படித்து பார்த்தேன். மேடாக இருந்துச்சு எனக்கு இதை படிக்கும் போது. பிஜிஎம் பற்றி சொல்லியே ஆகணும். இந்த படத்தோட பேக் போனே பிஜிஎம் தான், அப்படி சொல்கிறதுல தப்பே இல்லை. ஏன்னா இந்த படத்தில் நிறைய டென்ஷனான சீன்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த டென்ஷனான சீன்ஸை பிஜிஎம் மூலமாக நமக்கு கன்வே பண்ணிடுவாங்க. சூப்பராகவே அழகாகவே பிஜிஎம் மூலமாக கன்வே பண்ணிடுவாங்க. அந்த அந்த நம்ம ஹீரோ இருக்கிற அந்த டென்ஷனாக இருக்கட்டும், இல்லை அந்த ஹீரோ கிரியேட் பண்ண அந்த அட்டாமிக் பாம்பு வெடிக்கும் போது ஒரு சைலன்ஸாக ஒரு சின்ன பிஜிஎம் வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹீரோ அவார்ட் வாங்க போவார். அப்போ அவருக்கு இருக்கிற கில்ட், தென் அவர் பேசுகிற பேச்சு, அந்த இடத்துல அந்த டேபிள்லாம் இப்படி தட்டுவாங்க. அந்த டேபிள் தட்டுற சவுண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம்மாக மிரட்டி விட்டுருப்பாங்க. அப்புறம் இந்த படத்தோட சீன்ஸ், இந்த படம் விஷுவலாகவே சூப்பராக இருக்கும், அதில் செகண்ட் கருத்தே கிடையாது. தென் சீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா சீன்ஸ் ரொம்பவே என்ன சொல்கிறது, ஒரு பிளேஸில் போய் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வில்லேஜ், ஒரு சிட்டி மாதிரி உருவாக்குவாங்க. ஒரு சின்ன ஒரு சிட்டி மாதிரி ஒன்று உருவாக்குவாங்க. அந்த சீனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த அவார்ட் வாங்க போகிற அந்த ஒரு சீனாக இருக்கட்டும், அந்த பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி ஒரு பெரிய டவரில் வைப்பாங்க, அந்த சீனாக இருக்கட்டும். தென் அந்த பாம்பு வெடிக்கிற சீன், அந்த பாம்பு வெடிக்கிற அந்த ஒரு சீனை ஒரு விஷுவல் பண்ணியிருப்பாங்க பாருங்க. எப்பா அது அந்த சீனை ஞாபகம் நேரில் பார்க்கும்போது ஒரு வேளை அந்த நாகசாகிலையும் ஹிரோஷிமாலையும் இப்படி தான் இருந்திருக்குமா அப்படின்னு நம்ம நேரில் பார்த்த மாதிரி ஒரு விஷுவல்ஸை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம நேரில் கிரியேட் பண்ணுறதை காட்டிலும் அதை நம்ம ஃபீல் பண்ண வச்சுருக்கோம். அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்டாகவும் இருக்குது. அப்புறம் கில்ட், அவருக்குள்ளே இருக்கிற பெரிய கில்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. அதாவது நம்ம ஹீரோக்குள்ளே இருக்கிற கில்ட். நம்ம ஒரு மிகப்பெரிய அட்டாமிக் பாம்பு செஞ்சுட்டோம், அட்டாமிக் பாம்போட காட்ஃபாதர் ஆகிட்டோம் அப்படிங்கிறத காட்டிலும் பல பேரை நம்ம கொண்டுட்டோம், தம் கையில் ரத்தக்கரை படிஞ்சிருக்கு,
அப்படின்னு அவருக்கு இருக்கிற கில்ட் ரொம்ப அழகாக சீன் பண்ணியிருப்பாங்க. ஒரு சீனில் அவார்ட் வாங்க போவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவருக்கு கை தட்டுவாங்க. ஆனால் இவருக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி நார்மலாகவே ஃபீல் பண்ண மாட்டார். நேர ஸ்டேஜுக்கு போவார், அங்கே ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு, எல்லாருமே கை தட்டுவாங்க. ஆனால் அவரோட கில்ட்டில் அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் மேலே ஒரு குண்டு விழுந்தா அவங்க எந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு ஆளாவாங்க அப்படின்னு சொல்லி அதில் விஷுவல் பண்ணியிருப்பாங்க. அவர் இறங்கி அப்படியே நடந்து வருவார். அந்த பாமால கிரியேட் பண்ண ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் அந்த மக்கள் அனுபவிச்சா எப்படி இருக்கும், அதாவது ஒரு 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 கிட்ட இருக்கிற மக்கள் அனுபவிச்சா எப்படி இருக்கும், அந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிற மக்கள் அனுபவிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் விஷுவல்ஸ் காமிச்சிருப்பாங்க. அவர் அங்கே ஸ்டேஜில் பேசுறது ஒன்றா இருக்கும், ஆனால் இங்கே அவர் நடந்து நடந்து போகும்போது அவர் யோசிச்சு பார்க்குறதெல்லாம் வேற ஒன்றா இருக்கும். இப்போ நான் தடுமாறதுக்கான காரணம் அந்த சீனை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல எப்படின்னு. அப்புறம் ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் கிலியன் மர்ஃபியும் நம்ம ராபர்ட் ஜூனியரும் வேற லெவலில் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுனால தெரில பேர். ஆக்டிங்னு சொன்ன மாதிரி தான் ஞாபகம் வந்துச்சு. 96 அகாடமிக் அவார்ட்ஸில் கிட்டத்தட்ட 7 ஆஸ்கர் அவார்ட் வின் பண்ணியிருக்கு இந்த ஒரு படம். பெஸ்ட்டு பிக்சர், பெஸ்ட்டு டைரக்டர், பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்டர், பெஸ்ட்டு ஒரிஜினல் ஸ்கோர், பெஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபி, தென் பெஸ்ட் எடிட்டிங் அப்படின்னு சொல்லி 7 ஆஸ்கர் அவார்டு இந்த ஒரு படம் வின் பண்ணியிருக்கு. இந்த படம் கல்ட் கிளாசிக் அப்படின்னு இப்போ சொன்னால் அது கரெக்டாக இருக்காது. ஏன்னா இது 2026 தான் ஆச்சு. 2023 தான் இந்த படமே வந்தது. மேபி ஒரு 2030, 2035 அந்த மாதிரி டைமிங்கில் இந்த படத்தை திரும்பி பார்த்தீங்கன்னா இது ஒரு கல்ட் கிளாசிக் அப்படின்னு தான் தோணும். ஏன்னா இந்த படத்தில் ஒரு 50% உண்மை சம்பவங்களும் இருக்குது. ஸோ இந்த படத்தை மேபி அந்த டைமில் திரும்பி பார்த்தா இது ஒரு கல்ட் கிளாசிக்காக தான் இருக்கும். என்ஜாய் அண்ட் எக்ஸ்ப்ளோர் சினிமா ஃபார் எவ்ரிடே.